Hi guys, welcome back to D2D. I am your Vaishnav. Let's get started. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலிடெக்னிக் ஆஃப்டர் 10th. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். அவன் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் +2ல் சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணிட்டாங்க, சில பேர் காமர்ஸ் குரூப் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ராகுல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டான். He didn't want to study too much theory. அவன் அதிகமாக தியரிட்டிக்கலாக படிக்க விரும்பல. அவன் 10th முடித்தோடனே சம்பாதிக்கிறதுல ஆர்வம் காட்டினான். அப்போ தான் ஒருத்தர் பாலிடெக்னிக்கை பற்றி அவனுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது அவனுக்கு பாலிடெக்னிக்னால் என்னென்னு. அண்ட் ஸோ இஃப் யூ ஆர் லைக் ராகுல், ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் ஆஃப்டர் 10th, தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ப்ரோஸ், கான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ், பாலிடெக்னிக்கில் என்னென்ன இருக்குன்றத சிம்பிளாகவும் ஹானஸ்டான வேலையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, பாலிடெக்னிக்னால் என்ன? பாலிடெக்னிக்னால் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆஃப்டர் 10th. இது ப்ராக்டிக்கல் லேர்னிங் பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ். ரியல் மிஷின்ஸ், ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் ஸ்கில்ஸை நம்ம ப்ராக்டிக்கலாக கெயின் பண்ணலாம். விச் இன்க்ளூட்ஸ் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல். இதில் நல்ல விஷயம் என்னன்றதை பார்த்தா, ராகுல் நினச்ச மாதிரி அவன் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கணும்னு நினச்சான். அதனால தான் பாலிடெக்னிக் அவன் சூஸ் பண்ணான். 19-20 வயசுலேயே அவன் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சான். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, லெஸ் தியரி, மோர் ப்ராக்டிக்கல், லோவர் ஃபீஸ் while கம்பேரிங் டு இன்ஜினியரிங், டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் என்ட்ரி, அதாவது லேட்ரல் என்ட்ரி, அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி எ ஸ்கில் பேஸ்டு லேர்னிங். இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், பிகாஸ் ரியல் வேர்ல்டோட ஸ்கில்ஸ்லாம் நம்ம இதில் கற்றுக்க முடியும். பட் கூடவே ரியாலிட்டி செக்கையும் பார்த்துருவோமா? பட் ஆஃப்டர் சம் டைம் ராகுல் ரியலைஸ்டு ஒன் திங். கம்பெனிஸில் ஹை பொசிஷன்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக டிகிரி தேவைப்படுது. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அவங்க கெரியரை டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ், ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் சேலரின்னு பார்த்துட்டோம்னா 12,000லேருந்து 20,000 வரைக்கும் கிடைக்கும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பாலிடெக்னிக் இஸ் குட், பட் பிளானிங் யுவர் ஃப்யூச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர் நமக்கு அட்வான்ஸ்டாக இருக்கணும்னா பாலிடெக்னிக்கோடு நிறுத்திடாமல் நம்ம டிகிரியும் அதுக்கான கோர்ஸஸையும் படித்து நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்யூச்சரை நம்ம தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் ரியலைசிங் திஸ், ராகுல் டிஸ்கவர்டு மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ராகுலுக்கு டாடா மோட்டார்ஸ், எல்என்டி, டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் ஹி குட் அப்ளை ஃபார் கவர்மெண்ட் செக்டார்ஸ் லைக் இந்தியன் ரயில்வேஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆர் ஸ்டேட் லெவல் பொசிஷன்ஸ். அப்புறம் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லேட்ரல் என்ட்ரி மூலிமா பிஇ ஆர் பிடெக்கை செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம முடிக்கும்போது நமக்கு ஒரு டிகிரியாவது இருக்கும். இப்போ பாருங்கள், பாலிடெக்னிக் அவ்வளோ அசால்ட்டாலாம் இருக்காது, அதுக்கும் ஃப்யூச்சர் இருக்குது. ஃபைனல் லெசன் என்னென்னா, ராகுல் மேட் அ ஸ்மார்ட் டெசிஷன். ராகுல் பாலிடெக்னிக்கை சூஸ் பண்ணால் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணான். டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்கை இவன் 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவான், பிகாஸ் ஆஃப் லேட்டரல் என்ட்ரி. அதுதான் அட்வான்டேஜ். சி, ரியல் சக்ஸஸ் இஸ் நாட் இன் யுவர் கோர்ஸ் யூ சூஸ், இட்ஸ் இன் யுவர் எஃபர்ட். ஸோ எஃபர்ட் போட்டால் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், பாலிடெக்னிக் இஸ் அ குட் டெசிஷன், பட் நெவர் ஸ்டாப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். யுவர் ஃப்யூச்சர் இஸ் நாட் டிசைடட் பை யுவர் 10th மார்க்ஸ், இட்ஸ் டிசைடட் பை யுவர் டெடிகேஷன். Thank you. If this video helped you, like, share and subscribe for more career guidance content. Guys, thank you guys for your love and support. For more videos, subscribe to our channel.